வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி, அதாவது பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மகர ராசியில் விருச்சிக லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா 294 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 3வது ராசி மிதுன ராசியுடைய வாழ்வாதாரம் இந்த மார்கழி மாதத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. சரிங்களா? முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி. ஏங்க அப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி புதனுடைய ராசி. அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதாவதுன்றது அதிபதி யாருன்னா புதன் பகவான். தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன் பகவான். அப்படியேப்பட்ட ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவதுன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படி பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்பம் நடக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? இருந்தாலும் இந்த மாதத்தில், இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை நடக்க போகுது அப்படி பார்த்திங்கன்னா, இந்த மாதமே ஒரு தனி சிறப்பான மாதம்னு சொல்லலாம். எப்படிங்க சொல்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா, கன்னி ராசி முதல் மேச ராசி வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 வீட்லையுமே இடைவிடாத கிரகங்களோட பிறந்த மாதம் இந்த மாதம் நம்ம சொல்லலாம். ஏன்னா கேது அதாவதுன்றது பார்க்கும்போது கன்னி ராசியில் கேது பகவான் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடின்றது துலா ராசியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி குரு பகவானுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா சூரியனும் இன்றைக்கி புதனும் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா மகர ராசியில் இந்த மாதமே மகர ராசியில் தான் பிறக்கப்பட்டிருக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கும்ப ராசியில் சனி பகவான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி மேன ராசியில் பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மேச ராசியில் குரு பகையாக இருக்கிறார். அப்போ கன்னி ராசி முதல் இன்றைக்கி மேச ராசி வரை இந்த 8 வீட்டில் பார்த்திங்கன்னா இடைவிடாத கிரகங்களோட இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்குதுங்க. அப்படி பிறக்கப்பட்ட இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாக உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் தொழில் காரகனே உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் ஏன்னா 100% உங்கள் ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவான் எங்கே இருக்கிறாரு? குருவுடைய வீட்டில் நட்பில் இருக்கும்போது கோச்சார கிரகம் நம்ம என்ன சொல்கிறோம்? குருவுடைய வீட்டில் புதன் போய் சேரும்போது தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா மெயினாக நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு மண் வாங்குகிறோம், மனம் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், தொழில் வாங்குகிறோம், ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு வெளிநாடு போகிறோம், ஒரு அரசியலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோம்? எனக்கு முதல்ல குருவுடைய பார்வை இருக்கா, குருவுடைய நட்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குருவுடைய வீட்லேயே உங்கள் தொழில் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருவார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இடையில ஒரு 5-6 நாள் நமக்கு வக்கரத்தில் வந்துட்டு போனால் கூட ஆனால் புதன் பார்த்திங்கன்னா குரு வீட்டில் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்களை புதன் பகவான் கொடுத்துருவாருங்க. அப்போ கம்பல்சரி பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் நமக்கு ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன? இந்த மாதம் தொழில் நல்லா இருந்துடாதா, ஒரு 4 காசு சம்பாரிச்சிட மாட்டோமா, ஒரு வீடு வாசல் கட்டிட மாட்டோமா, ஒரு வீடு வாசல் வேலையை ஆரம்பிச்சிட மாட்டோமா, ஒரு தொழில் தொடங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரும் மனசில் இருக்க தான் செய்யுதுங்க.
அப்படி இருக்கும்போது இந்த மாதமாவது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னா, அந்த 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரியே நடந்துடாதுங்க. ஏன்னா இதில் ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க, குழந்தைங்கள் இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் மாறும் இல்லையா, அதுபோல் திசை புத்தின்றது மாறும் இல்லை. ஒரு பொது பலன் சொல்லும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ராசியை வச்சு சொல்கிறோம். அதே ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ வந்து என்னென்னா பொது பலன் பார்த்துட்டு நிறைய பேர் முடிவு பண்ணிடுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்களே தவிர எனக்கு ஒன்றும் நடக்கிறது இல்லைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றது எப்பயுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொது பலன்றது 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு பொதுவாக தான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி சொல்ல மாட்டாங்க. குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரியாகவும், வயசானவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரியும், ஆணுக்கு தகுந்த மாதிரி, பெண்ணுக்கு தகுந்த மாதிரியும் சொல்ல மாட்டாங்க. பொது பலன் அப்படின்றது ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபகாரியம் நடக்கும். சுபகாரியன்றது முதல்ல எப்படின்னா தொழில் மாற்றங்கள் கிடைக்கும், தொழில் வகையில் சில நன்மைகள் கிடைக்கும். தொழில் வகையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கொடுத்த பைசா வரலாம், தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கலனா கிடைக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருப்பீங்க கிடைக்கலனா கிடைக்கலாம். அதே மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா சில ஏதோ சொல்கிறது ஒரு நட்புகள், தொழில் வகையில் சில சங்கடங்கள் உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள வேலை செய்கிற ஜாப்பில் சில சங்கடங்கள்லாம் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். இதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில், ஏன்னா 9ஆம் தேதி வரைக்கும், மார்கழி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ அந்த 9ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ணுவார்னா தொழில் ரீதியாக சில மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா குரு வீட்டிலேயே புதன் சேர்க்கையே நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து தன் சொந்த வீட்டில் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் தொழிலில் சில மாற்றங்களை கொடுத்துருவார். இதை போக உங்கள் மண்ணு மனையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சில பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். மண்ணு மனையில் சங்கடங்கள் இருந்தாலும் சரி, இல்லாததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா லோன் வகையில் பிரச்சனை, காசு பணத்தில் பிரச்சனை, கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கூட ஓரளவுக்கு சரி கட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு பாதையை காட்டி கொடுத்துருவார். இந்த பாதையில் போங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். இதை போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சுயத்தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு பல யோசனைகள் இருந்திருப்பீங்க. அப்படி செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாருங்க. தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் தொழில் செய்ய நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக தாராளமாக செய்யுங்க. ஏன்னா தொழில் ஸ்தானம் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்குது. 9ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அது வெற்றிகரமாக முடிகிறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கும்போதே, ரெண்டாவது குருவுடைய வீட்டில் புதன் காரகன் நமக்கு பார்வை பார்க்கும்போதே உங்களுக்கு இது செய்யும்போது கண்டிப்பாக சில நன்மைகள் கொடுத்துருவார். இதை போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1ஆம் பாவகத்துக்கும் 4ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான், அவர் வந்து 7ஆம் இடத்துல நட்பில் இருக்கிறது சில நன்மைகள் இல்லை, பல நன்மைகள் அவர் கொடுத்துருவார். இதை போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 3ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் குரு வீட்டில் அவரும் நட்பில் தான் இருக்கிறார். அப்போ என்னன்னா யாராவது ஒருத்தர் நான் இருக்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இது இறங்குங்க, இது நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது அப்படின்ற அளவுக்கு சொல்கிறவாங்க. அது சொன்னாலும் செய்கிறது ஓரளவுக்கு நட்புகள் இப்போ கிடைக்கிறது உண்டான தருணம் இந்த தருணம் சொல்லலாம். இதை போக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குருவுடைய பார்வை இப்போ உங்களுக்கு 11ஆம் இடம், குருவுடைய பார்வை 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னும் பல நன்மைகள் நல்லா இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானம், குருவுடைய உட்காந்துருக்கிற இடமும் நல்லா இருக்குது. அதே மாதிரி குரு வீட்டில் உங்கள் ராசிக்கு அதிபதியானவரும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணிடுவார் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் சாதிக்கணும், ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு குருவாக இருந்து சிலருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், சொல்லணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். ஏன்னா எந்த காலத்தை கொண்டும் இந்த மாதம் மிதுன ராசிக்கு யாருக்கு நல்லா இருக்குல்ல, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ராகு கேதுடைய பயிற்சி அக்டோபர் 30 பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு உங்கள் ராசி 10ஆம் இடமா பார்க்குறாரு. 10ஆம் இடம்ன்றது வந்து சுய தொழிலுக்கு அதிபதி, 10ஆம் இடம் தொழிலுக்கு அதிபதி, சுய தொழில்காரகன் பார்க்கலாம். அப்போ சொந்தமாக செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
சுயத்தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்போ 6ஆம் இடம் அடிமை தொழில் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தா கூட இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தான் நம்ம வேலை வெட்டிக்கு போயிட்டு 10 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தாலும் இன்றைக்கி லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலைமை தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஐடியா சொல்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் கற்றுக் கொடுக்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்க்குறவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா இல்லை. ஏன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா என்ன தான் இன்றைக்கி ஆரம்பித்தாலும் அந்த ஆரம்பிக்கிற இடத்துலேயே வந்து உட்காந்துடுறீங்க. அதுபோல் ஒரு நிலைமை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க தான் செய்யுதுங்க. சரிங்களா? இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம போனது வேண்டாம், இதுக்கு மேலேயாவது ஒரு நிம்மதியான இருந்துருவோன்னா மனசுக்குள்ளார வீடு கட்டுவேன், காடு வாங்குவேன், தோட்டத்தோறு வாங்குன்றதை விட கடன் இல்லாத நிம்மதியான இருப்படங்க கண்டிப்பாக இருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு தருணம் இந்த ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு வந்து குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால நன்மை கொடுத்துருவார். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதனாதிபதி உட்காந்துருக்கிற இடமும் நல்ல இடம்தான். அதே மாதிரி வந்து சனியாகப்பட்டது உங்கள் ராசி 5ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடம் சனி வந்து 5ஆம் இடம் பார்க்குறதுனால புத்திரக்காரகனும் நல்லாயிருக்கும், புத்திரஸ்தானங்கள் நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை, தடையாக இருக்குது அப்படின்னா தொழிலுக்கு தான் சனி பகவான் நமக்கு தடை கொடுப்பார தவிர நமக்கு புத்திர செல்வங்களுக்கு தடை கொடுக்க மாட்டார். புத்திர பாக்கியத்துக்கோ திருமணத்துக்கோ தடை கொடுக்கவே மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கும்பத்தில் வந்து ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி 5ஆம் இடமாக பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் அருமையாக இருக்குதுங்க. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 5ஆம் இடத்துல சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக புத்திரஸ்தானத்தில் தோஷம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அப்போ உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கிறாரா இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதத்தில் கொடுத்துருவார். அப்படி கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ராகு கேது குரு சனி இதில் 4 எந்த கிரகம் இருந்தாலும் புத்திர தோஷம்தான். அப்போ புத்திர பாக்கியம் தடைப்படுத்துவார். அப்போ அது என்ன கோயிலுக்கு போகணும், எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், எப்படி நீங்கள் இருந்தால் நன்மைகள் கிடைக்கும், இல்லை எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லதுன்றது கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இது போக உங்கள் ஜாதகத்தில் அதாவதுன்றது வந்து இது வந்து ஒரு பொது பலனை தான். உங்கள் ஜாதகமோ என்னுடைய ஜாதகமோ கணிச்சு எடுக்கிற காணொளி இது கிடையாது இல்லைங்களா? இது ஒரு முழுக்க ஒரு பொது பலனை தான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் அதாவதுன்றது வந்து இந்த மாதம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடித்து சொல்கிறேனுங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமண யோகம் கைக்கூடி வரும். இது ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா திருமணக்காரகன் அப்படின்றது சூரியனும் புதனும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது திருமணஸ்தானம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, திருமணம் வரைக்கும் வந்து கூட தடை ஆனவங்களுக்கும் சரி, இல்லை முதல் கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் பிரிஞ்சுட்டோம், கருத்து வேறுபாடுனால விலகி இருக்கிறோம், டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறுவாழ்க்கை அமையுமா, இல்லை அந்த வாழ்க்கை ஆகிறதாவது எங்கள் லைஃப் லாங்கில் நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுவோமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா புதனும் சூரியனும் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக திருமணக்காரகனும் நல்லாயிருக்கும். கல்விஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்வியில் இந்த மாதம் ஒரு சின்ன தடைகள் கொடுக்க தான் செய்வாருங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு ஜமாளிச்சுக்கிடுவீங்க. அதுபோக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக குடுக்கல் வாங்கல் ரீதியாக கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்து போடுறதோ 10 ரூபா வாங்கி கொடுக்குறதோ நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறதோ நல்லதுன்னு போனீங்கன்னா பொல்லாப்புன்ற பேர் வரும். கொஞ்சம் பார்த்து இருக்கிறது கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. இதே போக கணவன் மனைவிக்கோ தாய் தந்தைக்கோ இல்லை பெற்ற பிள்ளைகளுக்கோ உடல் உபாதிகள் ஓரளவு கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்தவுடைய செவ்வாய் பகவான் ஆட்சியிலிருந்து உங்களுக்கு பகைய 11ஆம் தேதிக்கு மேலே போகும்போது அந்த சுக்கிர பகவான் 9ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்துட்டு 9ஆம் தேதி வந்து கட்டன்றது செவ்வாய் வீட்டுக்கு போய் நட்பில் உட்காரும்போது ஓரளவுக்கு இந்த மருந்து மாத்திரை செலவுகள் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். பயப்பட தேவையில்லை. பொதுவாக உடல் உபாதிகள் ஓரளவுக்கு ஒரு 9ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? முழுக்க வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலனை தான். இது ஒருத்தருடைய ஜாதகத்தை இண்டிவிஜுவலாக சொல்கிற விஷயம் கிடையாது. அதனால் வந்து இது நமக்கு தான் சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
சரிங்களா? அப்போ தான் நாம் எடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்க்க முடியும். இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.